39வது T20 18/1/2025 நம்ம டைம் பிரகாரம் 2:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டைம் பிரகாரம் 5:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏடிஎஸ் விசஸ் பிஆர்எஸ் இந்த 2 டீமுக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. ஏடிஎஸ்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா டி ஷாட், ஏ கிரை, ஏ ரோஸ், ஓ போப்பி, எம் ஷாட், ஜே ஓவர்டன், சி லின், ஹெச் த்ரோட்டன், பி டோகெட், ஜே பக்கிகம், எல் போப்பி இந்த 11 பேர் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது போன மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அவங்க நம்ம இப்படி எடுத்துட்டோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேமிங், எஃப் ஆலன், ஏ அரிடி, என் ஆஸ்பன், சி கொனாலி, ஏ டர்னர், எம் ஸ்போர்ஸ், ஏ அகர், ஜே பிரெண்ட்ராஃப், எல் மோரிஸ், எம் பிரெட்மேன் இந்த 11 பேர் போன மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அவங்கள நம்ம அப்படி எடுத்துட்டோம். இதில் வந்து எந்த பிளேயர் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டி ஷாட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ கேரி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏ ரோஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு விளையாட மாட்டார். எம் ஷாட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. ஜே ஓவர்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவர் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சி லின் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது. ஹெச் த்ரோட்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார், செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது. பி டோகெட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்க மாட்டார், செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது. ஜே பக்கிகம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா அந்த அளவுக்கு கிடையாது, செகண்ட் பவுல் பண்ணார்னா கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல் போப்பி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கான சான்ஸ் இருக்குது. பிஆர்எஸ்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேமிங் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. எஃப் ஆலன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார், செகண்ட் பேட் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏ அரிடி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுல் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி கொனாலி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாருன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் வேண்டாம். ஏ டர்னர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா கம்பல்சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ அகர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜே பிரெண்ட்ராஃப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் மோரிஸுக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஆவரேஜ், செகண்ட் பவுலிங் பண்ணால் நல்லா பவுலிங் பண்ணுவார். ஜே பிரெட்மேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது 18/1/2025 39வது T20 ஏடிஎஸ் விசஸ் பிஆர்எஸ் இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நன்றி.